அன்பான பிள்ளைகளுக்கு இனிமையான வணக்கம். இன்று நாங்கள் பிள்ளைகளை இந்த டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் அழகழகான நாங்கள் கைவேலைகளை செய்ய காத்திருக்கின்றோம். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிறங்களிலான கடதாசிகள், அதுபோல் கத்திரி, கம் இதையெல்லாம் நாங்கள் சேர்த்து வைத்து தான் இன்று நாங்கள் இந்த கைவேலையை செய்ய போகிறோம். ஆகவே நீங்களும் இப்போ தயாராக இருப்பீர்கள் என்று நினைக்கிறோம். பார்ப்பது மட்டுமல்ல, நீங்கள் இதை கண்டிப்பாக செய்து பார்க்க வேண்டும். ஆகவே தயார்படுத்தி விட்டு எங்களோடு இணைந்துருங்க. ஆகவே இப்போ பாருங்கள், ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோவில் இப்படி அழகான மரத்தில் பாருங்கள் இந்த கிளைகளெல்லாம் நாங்கள் செய்திருந்தோம். ஆனால் இப்போ இதுக்கு நாங்கள், அதாவது மரத்தினுடைய தண்டு பகுதிக்கு இப்படியான நிறத்திலான ஒரு கிச்சன் டவலை நாங்கள் செருகக்கூடிய உள்ள இருக்குமே பேப்பர், இப்படி இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்க. அதை வைத்து நாங்கள் இப்படி மரத்தினுடைய தண்டு பகுதியை செய்து கொள்ளலாம். இந்த கலரில் A4 ஷீட் இருந்தால் இப்படி ஒரு மண் கலரில் நீங்கள் எடுத்து இப்படி ரவுண்டாக நாங்கள் சுருட்டி, இதோ பாருங்கள், இந்த அளவுக்கு நாங்கள் இப்படி செய்து கொள்ளலாம். இப்போ நான் சொல்லித்தரேன். இப்படி நான் எடுத்து வைத்திருந்த பேப்பர் ரோலை வைத்து இப்போ எப்படி நாங்கள் கீழ்ப்பகுதி, மரத்தினுடைய கீழ்ப்பகுதியை, தண்டு பகுதியை எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம். இதோ இப்போ இதை இப்படி சுருட்டி இதை நாங்கள் இப்படி ஒட்டிக்கொள்ள வேணும். ஆகவே கொஞ்சம் ஒரு பகுதி மிகுந்தானே, அதை நாங்கள் வீண்படுத்தாமல் இதை அப்படியே இப்படி, அதாவது வெட்டுறதுக்கு முதல்ல இதை நாங்கள் இந்த பட்டி அமைப்பை நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்வோம். வெட்டி எடுத்து வேறாக வைத்துக்கொள்வோம். எங்களுக்கு நிச்சயமாக இது இன்னும் ஒரு கைவேலைக்கு எங்களுக்கு தேவைப்படும். ஆகவே எஞ்சி இருக்குன்னு சொல்லி வீசிடாதீங்க, நீங்கள் வெட்டி வீசிடாதீங்க. இதை கண்டிப்பாக எடுத்து வைங்க. எடுத்து வைத்தா எங்களுக்கு அது இன்னொரு கைவேலைக்கு எங்களுக்கு கண்டிப்பாக அது உதவும். ஆகவே இப்படி நாங்கள் எடுத்து வைத்துக்கொள்வோம், ஒரு ஃபைலில் போட்டு வைத்துக்கொள்வோம். சரியா? இனி இப்போ இதை எடுத்து இதை நாங்கள் ஒட்டுவோம். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் இந்த கடதாசியில் இப்படி கூடுதலாக இப்படி நன்றாக பசையை பூசி இதை இப்படி எடுத்து இது மாதிரி இதோ இப்படி கவனமாக வைத்து சரியாக பிடித்து இப்படி ரவுண்டாக நாங்கள் அதை ஒட்டி கொள்ளுவோம். இது பாருங்கள், இப்படி ரோல் பண்ணி கொண்டு போகிற நேரம் இந்த பகுதி இருக்குது தானே, இதில் சரியாக கூடுதலாக கம்மை பூசி ஒட்ட வேணும். என்னடா இல்லாவிட்டால் சரியாக அது ஒட்டிக்கொள்ளாது. அது பிறகு மேல் பக்கத்துலேயும் கொஞ்சம் கம்மை பூசி அது இறுக்கமாக சரியாக கலராத வண்ணம் ஒட்டிக்கொள்ள வேணும். சரியா? இப்போ சரி, இப்போ இதை நாங்கள் வெட்டி இப்படி இதோ சின்ன சின்ன கோடுகளாக நாங்கள் வெட்டிக்கொள்வோம். அப்படி அதே போல் இந்த பக்கத்துலேயும் இப்படி வெட்டிக்கொள்வோம். இப்போ விளங்குதா? இப்போ எங்களுக்கு இதை பிடித்து கொண்டு இப்படி உள்பக்கமாக நாங்கள் கம்மை பூசி ஏதோ, அதாவது மேசையிலையும் கம் படாதவண்ணம் இந்த மாதிரி கையில் பிடிச்சி நாங்கள் இப்படி பூசி இப்படி உள்பக்கமாக இதை ஒட்டி கொள்ளலாம். இதோ இதை இறுக்கி ஒட்டி கொள்ளுவோம். சரியா? இப்போ இது சரி, இந்த பக்கம் சரி. இப்போ நாங்கள் இதை நிறுத்தி வைக்க முடியும். இப்படி கம்மை பூசி உள்பக்கமாக இப்படி நன்றாக அழுத்தி இப்படி ஒட்டிக்கொள்ளுவோம் மடித்து. சரியா? இப்போ பாருங்க, இனி எங்களுக்கு இந்த மரத்தை இன்னும் அழகுபடுத்துறதுக்கு இந்த ஒரு கடதாசி, அதாவது கடதாசியிலேருந்து நாங்கள் வெட்டிய பகுதி தான், எஞ்சி இருக்கக்கூடிய பகுதி தான் ஏற்கனவே நாங்கள் அன்றைக்கி அந்த கிளைகள் செய்கிறதுக்கு வெட்டினோமே, அது போல் அதில் எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு பகுதியை எடுத்து இதோ கிளைகள் போலவே நாங்கள் மீண்டும் இதை சுருட்டி கொள்ளலாம். இப்படி வைத்து இப்படி சுருட்டி வட்டமாக்கி, அல்லது இப்படி சுருட்டியும் நாங்கள் எடுக்கலாம், அல்லது கைகளில் வைத்து இப்படி சுருட்டி இதோ தண்டு இருக்குது தானே, இதை ஒட்டுறதுக்காக இந்த கிளைகளில் இதில் இப்படி நாங்கள் ஒட்டி கொண்டா ஒரு இயற்கையான மரத்தண்டு போல் இருக்கும். உங்களுக்கு பிள்ளைகளுக்கு விளங்கும். இது தேவையில்லை என்று நினைத்தால் நீங்கள் விட்டுடலாம். வேணுமென்று நினைத்தால் இப்படி ஒரு கடதாசியை எடுத்து கிழித்து அதை எடுத்து நாங்கள் இப்படியும் தண்டு பகுதிக்கு ஓட்டலாம். ஆகவே பிள்ளைகளுக்கு உங்களுக்கு எப்படி இலகுவாக இருக்கிறதோ அதுபோல் இந்த மரத்தண்டு பகுதிக்கு உங்களுக்கு முடிந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். அல்லது இப்படி பேனாவால் எடுத்து இப்படியும் நீங்கள் கீறிக்கொள்ளவும் முடியும்.
அதாவது உண்மையான ஒரு மரத்தினுடைய தண்டு பகுதி எப்படி இருக்குமோ அது போல் இப்படி பேனை எடுத்து நாங்கள் இப்படி கீறிக்கொள்ளலாம். இதோ எங்களுடைய சித்திரப்பாடத்தோடு இணைந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இது தெரியும். எப்படி எங்களுடைய சார் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாரு தானே. ஆகவே நீங்கள் எங்களுடைய சித்திரப்பாடம் நடக்கும் போதும் இதே மாதிரி பாருங்கள். ஆகவே இப்படியான கைவேலை செய்யும்போது அதுவும் உங்களுக்கு ரொம்ப இலகுவாக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த மரத்தினுடைய மேல் பகுதியை எப்படி இதில் நாங்கள் ஒட்டலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பின்பக்கமாக இப்படி ஒட்டினாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இதை இப்படி நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் ஒட்டியிருக்கிறோம் தானே. ஆகவே இந்த இடத்துல, அதாவது இந்த தண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும் சொன்னால் இதில் சின்ன ஒரு மார்க் பண்ணிவிட்டு நாங்கள் பேனையால் இதோ இப்போ கத்திரியால் கவனமாக சின்னதாக உட்பக்கமாக கொஞ்சம் நாங்கள் வெட்டிக்கொள்ளலாம். இதோ இப்படி வெட்டிட்டு இப்போ இதை எப்படி நாங்கள் உள்ள செருகலாமாங்கிறத பார்க்கலாம். இதோ பார்த்தீங்களா, கொஞ்சம் இந்த குருவிகள் பாருங்கிறதால இந்த மரம் கொஞ்சம் பின்னுக்கு வர மாதிரி இருக்குது. ஆகவே நான் நினைக்கிறேன் இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெட்டுவோம். என்னடா பாரத்துக்கு அது பின்னால் வருதுன்னு. ஆகவே இன்னும் கொஞ்சம் நாங்கள் வெட்டிக்கொள்ளுவோம். இப்போ சரி பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்போ சரியில்லை தானே இந்த மரம் பின்பக்கமா. ஆகவே இதை கொஞ்சம் நாங்கள் இப்படி சரி செய்து கொள்ளலாம். இப்போ பாருங்க, எங்களுடைய மரத்தை எவ்வளவு அழகாக இருக்குது. பிள்ளைகளுக்கு முடியும். இது போல் கீழ்ப்பக்கத்துலேயும் ஒரு கடதாசியை எடுத்து ஒட்டிக்கொள்ளலாம். எங்களுக்கு தேவையான உயரத்துக்கும் நாங்கள் இதே போல் செய்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், எங்களுக்கிடம் இருக்குது தானே. ஆகவே இதை பாவிக்கலாம். இப்போ பாருங்கள், எவ்வளவு நாங்கள் இந்த பேப்பர் ரோலை வைத்து எவ்வளவு கைவேலைகளை செய்திருக்கிறோம் என்று. மிருகங்கள், மரங்கள், அதுபோல் குருவிகள், இதோ ஆக்டோபஸ், இன்னும் சொல்ல போனோன்னு சொன்னால் இன்னும் அழகழகான என்ன எங்களுக்கு தேவையோ அது எல்லாம், அதாவது நாங்கள் நினைக்காத வகையில் இந்த பேப்பர் ரோலை வைத்து நிறைய எங்களுக்கு செய்து கொள்ளலாம், பயன்பெற்று கொள்ளலாம். ஆகவே இது போல் கிடைத்தா நீங்கள் அதை வீசி எறியாமல் அதை எடுத்து கவனமாக நீங்கள் செய்து வைத்துக்கொள்ளுங்க. அதுபோல் ஒவ்வொரு நிறங்கள், பத்திரிகைகளிலிருந்து எடுக்கக்கூடிய டிசைன்கள், அதுபோல் கம், கத்திரி எல்லாவற்றையும் எடுத்து வைத்து சேர்ந்து எங்களோடு இணைந்திருந்து, எங்களுடைய டிபி கிட்ஸ் சேனலோடு இணைந்திருந்து நீங்கள் நிறைய கைவேலைகளை செய்யலாம். நன்றி, வணக்கம்.